நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் நான் வந்து நியூமராலஜி முறைப்படி தான் பேர் வச்சிருக்கேன், அல்லது வாஸ்து முறைப்படி தான் நான் பெயர்கள் வச்சிருக்கேன். இருந்தாலும் என்னன்னு கேட்டால், இந்த கண்ணேறு என்று சொல்கிறார்களே, இந்த கண்ணேறு இருக்கனால எனக்கு என்ன ஆகுது, எனக்கு ஒரு மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார்கள். ஒரு பாடல் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணான கண்ணாருக்கு கண்ணோக்கு வராமல் சுண்ணாம்பு மஞ்சளும் சுற்றி எரி கண்ணாருக்கு. எப்படி? கண்ணான கண்ணாருக்கு கண்ணோக்கும் வராமல் சுண்ணாம்பு மஞ்சளும் சுற்றி எரி கண்ணாருக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டா, இப்படி ஒரு பாடல் இருக்கு. கண்ணீர்னா கண்டிஸ்டிக்காக இந்த சுண்ணாம்பும் மஞ்சளும் கலந்து தண்ணீர் விட்டு சிறிது ஒரு விட்டறையை கிள்ளி போட்டு இவர்களுக்கு திருஷ்டி எடுக்கப்பட்டு முச்சைந்தியில் ஓரமாக கொட்டப்பட்டால் இந்த கண் ஏறு குறையும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டால் கண்டிப்பா இன்றைய காலகட்டத்திலும் அது பாசிபிள் தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அழகா இருப்பாங்க, பியூட்டியா இருப்பாங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள் எனக்கு தேவையில்லாத திருஷ்டி வந்துடும், தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம், அந்த ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஷிங்க் ஆயிருக்கும், அந்த புருவம் மட்டும் அப்படியே டக் 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 டக்னு துடிக்கும், இல்லை லிப்பு மட்டும் அப்படியே துடிக்கும், இல்லை காது மட்டும் ஒரு பக்கம் துடிக்கும். இது மாதிரி இருக்கப்பட்டால் கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனால் ஆண்களாக இருந்தால் எனக்கு என்ன, ரைட் சைடு வந்து துடிக்கப்பட்டால் கண்டிப்பாக இவர்களுக்கு கண்ணீர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பெண்களாக இருந்தால் உடம்புல இடது பாகத்தில் துடிக்கப்பட்டால் கண்ணீர் இருக்குன்னு அர்த்தம். அல்லது பெண்களாக இருந்தால் இடது பாகத்தில் லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கை கால்லாம் அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு எரியும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ கண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தின் மீது ஒரு கற்பூரத்தை பற்ற வைத்து அவர்களை திருஷ்டி எடுக்க வேண்டும். கிளாக் வைஸ்ல 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 டைம்ஸ், தலையிலிருந்து கால் வரைக்கும் 7 டைம்ஸ் திருஷ்டி எடுக்கப்பட்டு அது முச்சந்தியில் ஓரமாக போடப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணீர் குறையும் அப்படின்னு கணக்கு இருக்கு. வாஸ்து முறைப்படி சின்ன சின்ன மாற்றம் பெரிய வளர்ச்சி. நியூமராலஜியில் ஒரு சில எழுத்துக்களை மாற்றம் செய்யும் பொழுது மகிழ்ச்சி. 36 வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவர்களை ஆலோசனைக்கு அணுக வேண்டிய செல் நம்பர் 9842710027.